ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி நோட்ஸில் ஹெல்த்தியான அதலக்காய் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதலக்காய் வத்தல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக அதலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தண்ணீர் தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அதலக்காவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் உப்பையுமே இதில் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொதி மட்டும் வரட்டும். அதுக்கு மேலே வெந்துச்சு அப்படின்னா குழஞ்சி பிரிஞ்சு போயிடும். அதனால ஒரு கொதி மட்டும் வந்த உடனே நம்ம இறக்கிக்கலாம். இந்த அதலக்காவை வத்தல் செய்கிறதுக்காக காம்பை கண்டிப்பாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. காம்போடவும் நம்ம போட்டுக்கலாம். அதலக்காய் சீசனில் இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கும் போது நம்ம நிறைய வாங்கி இந்த மாதிரி வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து பொரித்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். அதலக்காய் பொரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இதை வந்து வெயிலில் ஒரு 2 நாளுக்கு நல்லா காய வைக்கணும். இந்த மாதிரி பிளேட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை காய வச்சுக்கலாம். இப்போ காய வைக்கிறேன். 2 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதலக்காவை எடுத்து வச்சுருக்கேன். அதலக்காய் வந்து இப்போது நல்லா காஞ்சி சுருங்கி வத்தல் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இதை இப்போ நான் பொரிச்சு காட்டுறேன். பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதலக்காவை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சாதத்துக்கு கூட இதை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவும் நீங்கள் எல்லா வத்தலும் எப்படி பொரிச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதலக்காய் வத்தல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கசப்பு எதுவுமே தெரியாமல் நல்லா டேஸ்ட்டாக உப்பு நல்லா பிடிச்சி இந்த வத்தல் ரெடி ஆயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம டெய்லி நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி புது புது வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.